கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்ம வேதாகம பெண்களிலிருந்து கேட்குற வார்த்தையின்படியாக பலவித வஸ்திரங்களை அணிந்த பெண்கள், பலவித வஸ்திரங்களை அணிந்த பெண்கள். சந்தோஷமாக இருக்குல்ல? ட்ரெஸ் போடுறேன்னா இப்போ என்னைக்கும் ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி அப்படின்னு என்ன செய்யும், திருப்ப திருப்ப வர மாதிரி நிறைய ட்ரெஸ்கள் வருகிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு. அந்த வகையில் வேதாகமத்திலும் அநேகர் பல வகையான வஸ்திரங்களை அணிஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம சொன்ன முக்காடு போடலாமா போடக்கூடாது பட்டிமன்றம் பலவும் என்ன செய்யுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் முக்காடு போடணும், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இது நம்ம இன்னைக்கு அந்த பகுதி நேராக போகலை. பல வகையான வஸ்திரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த வஸ்திரங்களில் அவங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களை இன்னொரு நிலைமையில் வழிநடத்தின விதத்தை குறித்து தெளிவாக பார்ப்போம். எல்லாரும் முதலாவது வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வார்த்தையை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வார்த்தை. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சீயோனே நீ எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. முதல் பகுதியில் பரிசுத்த வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள், அசுத்தன் இனி உன் வழியாக என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆண்டவர் தந்திருக்கிற முக்கியமான வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம். அதை நம்ம உடுத்தி கொண்டால் அசுத்தன், அந்த வசனத்தில் படிக்கிறோம், அது அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அதனால் நீ தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சார் இப்போ நம்ம திருப்பிக் கொள்ளும். முதலாவது என்ன வஸ்திரம்னா இலை ஆடையை அணிந்த ஒரு பெண். யாரு? வெரி குட், ஏவாள். நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. நம்முடைய முதல் பாட்டி என்னதான் அணிஞ்சிருக்காங்க, முதல் அம்மா என்னதான் அணிஞ்சிருக்காங்க, இலை உடையை அவங்களே தயாரித்து அணிந்திருக்காங்க. திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வார்த்தையில நீங்க படியுங்க. 7வது வார்த்தை. ஆமென். படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார். வேத புத்தகத்தில் முதலா மிஷன் வச்சு அழகா தச்சு சூப்பரா ஆடப்பட்டவங்க இந்த ஏவாள் பாட்டி தான். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் வரிசையில் முதலா ஆண்டவரே ஒரு மகிமையின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை அழகாக உடுத்தி இருந்தான். இப்போ இந்த வார்த்தையில் நீங்கள் அழகா படிச்சீங்க. அவங்க நிர்மாணிகள் என்று அறிந்து பயந்து என்ன செய்தாங்க, அத்தி இலைகள்னாலே ஒரு கச்சையை உண்டு பண்ணி தங்கள் அறைகளில் கட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. முதல்ல பார்க்கிறோம், நல்ல ஒரு வஸ்திரம் தான். இலை வஸ்திரத்தை யாராவது உடுத்திருப்பீங்களா? பிள்ளைகள் ஜோக்கா என்ன செய்வாங்க, மேலெல்லாம் போட்டுருவாங்க, மேலெல்லாம் அணிகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம மலைவாழ் மக்கள் அநேகர் தங்கள் உடம்புகளை இப்படி இலைகளினாலே மூடிக்கொள்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தங்கள் இலைகளினாலே ஒரு ஆடையை உருவாக்குறாங்க. எதற்காக உருவாக்குறாங்கன்னா, நிர்மாணிகள் என்று பயந்து பாவம் செய்தபோது பாவத்தை மூடிக்கொள்வதற்காக ஒரு இலை வஸ்திரத்தை தயாரித்தார்கள். ஹல்லேலூயா. பாவத்தை மூடுகிறதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இலை வஸ்திரம். இலை வஸ்திரம் என்ன செய்யும்,
காயும், இலை வஸ்திரம் என்ன செய்யும்? கிளியும். இலை வஸ்திரம் நிரந்தரமானது அல்ல. இலை வஸ்திரத்தில் பீறலும் பீத்தலுமா இருக்கும். ஹல்லேலூயா. தங்களுக்கு விருப்பமானபடி நடக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். ஒரே நாளில் காய்ந்து போகிற வஸ்திரத்தை மூடிக்கொண்டுகிறார்கள். எதற்காக? பாவத்தை மறைக்க. தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், உன் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள், அசுத்தன் உன் வழியாக வருவதில்லை. எப்போ தேவ பிள்ளைகள் இலை வஸ்திரத்தை தரிக்கிறார்கள்? பாவத்தை மூடிக்கொள்வதற்காக. ஒரு இலையினாலே பாவத்தை மூடிக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. நிர்வாணத்தை மறைக்க முடியுமா? ஹல்லேலூயா. மறைக்க முடியுமா? அவங்க தோட்டத்தில் இருந்தவங்க தான், கத்தரி ஆராதனை செய்தவங்க தான், குளிர்ச்சியான வேளையில கத்தரிக்கு மகிமையை செலுத்தினவங்க தான். ஆனால் இப்போ சர்ப்பத்துடைய பேச்சை கேட்டு, சர்ப்பத்துடைய வார்த்தையை கேட்டு ஒளிந்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒளிந்து கொள்ளும்போது அவங்க நிர்வாணிகளை அறிய, ஐயோ நான் செய்தது தவறு, ஐயோ நான் செய்தது பாவம், ஐயோ நாங்கள் செய்தது தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி அந்த சத்தத்தை தடை பண்ணுகிறது என்பதை அறிந்தவர்கள் நேரடியாக தேவனோடு பேசி இருக்க வேண்டும். ஆனால் அதை மறைத்துக் கொள்வதற்காக, அதை மூடிக்கொள்வதற்காக தங்களுக்கு தாங்களே இலைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். நம்ம பாவம் செய்கிறது இயற்கையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும், விழுகைகள் வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், பேச்சில் வரும், ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் வரும். ஆனால் அதை மறைக்க அல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதை வாயினால் அறிக்கையிட ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்த்தீங்களா, இவங்க மறைச்சாங்க. என்ன நடந்தாங்க? ஒளிச்சு வச்சாங்க. அதன் அடிப்படையில் கீழே பார்க்கும்போது சாபம் அந்த குடும்பத்தில் தொடருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர்களை தோல் உடையினால் என்ன செய்கிறாரா? உடுத்தினார். அந்த 21வது வசனத்தில் இருக்கிறோம் பாருங்க. 3வது அதிகாரம் 21 படியுங்க. 21:3-21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் தோலை எடுத்து அந்த தோல் உடைகளை ஆண்டவர் எடுத்து மூடினார். ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சாபத்தை கொடுத்தார், ஆனாலும் இரக்கமுள்ள தேவன். அப்பா, நீ இந்த இலை உடைகளுக்குள்ள உன்னை மறைத்து கொள்ள முடியாது, உன் நிர்வாணத்தை மூடிக்கொள்ள முடியாது, உன் பாவத்தை மறைக்க முடியாது. நீ பாவம் செய்தது சரிதான், ஆனால் இதனால் உன்னை மறைக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு தோல் உடைகளை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு தோல் உடைகளை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவர் சொல்ல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கணும்ப்பா, மெய்யான ஒரு விடுதலை. நம்ம மறைக்கிறதெல்லாம் ஒரு நாள் இலை மாதிரி, நம்ம மறைக்கிறதெல்லாம் தைக்கிறதெல்லாம் ஒரு நாள் தையல் மாதிரி, நம்ம மறைக்கிறதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா பாவம் செய்த ஆலயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம், பேக் அடிப்போம். பெரிய ஊழியர்களுக்கு முன்னால் நின்று பேச முடியாது, பேக் அடிப்போம். ஆனால் அப்படி அல்ல தேவ பிள்ளைகளை. கிருபாசனம் எப்போது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்யும் போது எவன் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிப்பது சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவர நிலைவரமான ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரு, நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று தாவீது ஜெபித்தது போல பாவத்தை உணர்ந்து ஜெபித்தால் ஆண்டவர் திரும்ப அவனை இருந்த இடத்திலே கொண்டு வந்து மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகான் என்பவன் பாவம் செய்தான். எப்படி? பாபிலோனிய சால்வைகளை எல்லாம் கொண்டு வந்தான், எடுத்துட்டு வந்தான், வீட்டுக்குள்ளே கொண்டு புதைச்சு வச்சிருந்தான். யோசுவா சொல்றாரு, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஏன் தோற்றிட்டோம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, ஆகாண்டே வீட்டுக்கு புதைத்து வைத்திருக்கிற இதுதான். அவன் சொல்ல, நீ மகிமைப்படுத்து, நீ ஒழிக்காத, நீ சொல்லப்பா, என்னதான் எடுத்த சொல்லு, நீ அறிக்கையிடு. அவன் சொல்லி வெளியே வந்தபோது தான் கர்த்தர் ஆயிப்பட்டதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய முகமூடி மாறணும். இலையினால தைக்கிற அனுபவங்கள், இலையினால கோத்து 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 தச்சு நமக்கு தானே மூடிக்கொண்டு அக்கச்சைகளை உருவாக்குற அனுபவங்கள் மாறட்டும்.
மாறட்டும். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவன் ஆயக்காரன்ல, அவன் சகேயு எங்கே போகிறான்? காட்டத்தி மரத்தில் ஏறுறான், மேலே போய் உட்கார்ந்துறான். நல்ல இன்கம் டேக்ஸ் அதிகாரி, நல்ல சூப்பராக என்ன செய்வார்? சம்பளம் கிடைக்கும், கிம்பளம் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்கும். ஆனால் அது பாவம்னு அவருக்கு தெரியாது. இதை பாவத்தை மறைக்கிறதற்காக இயேசுவை அவருக்கு காணணும். ஆனால் இயேசு என்ன நினைச்சுக்கூடாது, காணக்கூடாது. மிகப்பெரிய ஒரு காட்டத்தி மரம், அது மேலே ஏறிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. மேலே இருந்து பார்க்குறாரு, அழகா பார்க்குறாரு, இயேசு வருகிறார். ஆனால் இயேசு அதையும் மீறி அவன் பக்கத்தில் போய் நின்று கூப்பிடுகிறார், சகேயுவே நீ இறங்கி வா. ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சகேயு கீழ்ப்படிந்து இறங்கி வந்து முதல்ல சொல்றான், ஐயரே நான் வாங்கினதெல்லாம் சரிதான், நான் எத்தனையா கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் எதை செய்தனோ எதை வாங்கினனோ 4 மடங்கு கொடுக்குறேன். இப்படி ஒரு ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா? வாங்கினதை கொடுக்கிறதே பெரிய காரியம், அதை விட்டுட்டு 4 மடங்கு தாரேன். இப்போ பாருங்க, ஒரு ஆளுக்கு நீங்க 100 ரூபாய் கொடுக்கணும். அவர் வந்து கேட்குறாரு, அந்த 100 ரூபாய் கொடுக்கறதே என்ன செய்யுது, சவாலா இருக்கும்போது இப்போ நம்ம சொல்றோம் 400 ரூபாய் தாரேன். சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். ஆனா இந்த டாக்ஸ் அதிகாரி என்ன செய்யறாரு, அப்பா நான் செய்தது தவறு தான், 4 மடங்கு தாரேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே சொல்கிறார், இன்றைக்கு தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. காட்டத்தி மரத்தில் ஒளிஞ்சிருந்த சகைவை கீழே கொண்டு வந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இலைகளை விட்டு, அத்தி இலைகளில் ஒளிந்து கொள்கிற அனுபவத்தை விட்டு இறங்கி வந்தா ஆண்டவர் நம்மை இந்த காலை நேரத்தில் மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வார்த்தையில நீங்க படிக்கும்போது கேயாசி என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். இல்ல, கேயாசி என்ன செய்யறார்? எலிசாவின் நல்ல சூப்பரான உடன் ஊழியன், எலிசாவுக்கு உதவிக்காரராக வேலை செய்துட்டே இருக்கிறாரு. இப்போ கேயாசி பார்த்தீங்கன்னா நாகமான் கொண்டு வந்தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், நல்ல தாளந்துகள். நாகமானுடைய குஷ்டரோகத்தை எலிசா மூல கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கின போது அற்புதம் நடக்குது. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, கேயாசி கொஞ்சம் தூரம் நல்ல ஒரு பெரிய ஒரு காணிக்கை எலிசாவுக்கு நாகமான் கொடுக்கிறான். எலிசா சொல்றாரு, வேண்டவே வேண்டாம், நீர் கொண்டு வந்தது நீரே போகும். இவர் பார்க்குறாரு, அப்படியே பார்க்குறாரு, ஐயோ இந்த மனுஷன் காணிக்கை வாங்காம விடக்கூடாது, என் வீட்டுக்கு அது தேவை. போய் பின்னால ஓடுறான், ஓட்டம் அப்படியே ஓட்டான். எலிசா வேண்டான்னு சொன்னது கேயாசிக்கு நல்லதா தெரியுது. ஓடுறான், எலிசா காணல, யாருமே காணலைன்னு பேக்கில் ஓடி போய் கேட்குறான், எங்கள் வீட்டுக்கு இப்போதான் ஒரு நண்பர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் கொண்டு போனதில் 2 மாற்று வஸ்திரமும் 1 தாளந்து வெள்ளியும் தர முடியுமா? ஹல்லேலூயா. எலிசா என்ன சொல்கிறாரு, அற்புதம் நடந்ததெல்லாம் சரிதான், இந்த பொருட்கள் ஒன்றும் வேண்டாம். ஆனால் கேயாசிக்கு அந்த பொருட்கள் மேலே ஆசை, அந்த பொருட்கள் மேலே ஈச்சை. அவன் என்ன செய்யறானா, அழகா அங்கே கேட்ட உடனே அவரும் சொல்லிட்டாரு, 1 தாளந்து வெள்ளி இல்லப்பா, 2 தாளந்து வெள்ளி தாரேன். இந்த 2 தாளந்து வெள்ளியும் கொண்டு கொடுக்கறதற்கு 2 வேலைக்காரர். பாருங்க, ஒரு மனுஷனால சுமக்க முடியாது, கழுதைகளால சுமந்து இந்த கழுதைகளை என்ன செய்யறான், வேலைக்காரன் சுமந்து இவன் வீட்டுக்கு கொண்டு போய் அழகா சூப்பரா வச்சுட்டு வந்து நிற்கிறார். அந்த வார்த்தையை நீங்க படியுங்க. அந்த எலிசா கேட்கிற ஒரு வார்த்தை, எலிசா அந்த இடத்துல என்ன கேட்கிறாரு, கேயாசியை பார்த்து, நீ எங்கிருந்து? பின்பு அவன் உள்ளே போய் எஜமானுக்கு முன்பாக நின்றார். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகல. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. எலியாவை பின்பற்றின எலிசா ரெட்டிப்பான வரத்தை கேட்டு பின்னால போயிட்டே இருக்கிறான்.
எஜமானன் எடுத்துக்கொள்ளப்படுவார். அரிதான காரியத்தை கேட்டு கேட்டு போயிட்டே இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இவன் பின்னால ஓடுறான். எலிசா வேண்டான்னு விட்டுட்டான். எலிசா வேண்டான்னு விட்டது ஊழியக்காரனுக்கு தேவையா இருக்கு. துணை ஊழியக்காரருக்கு தேவையா இருக்கு. எலிசா வேண்டான்னு விட்டது இவனை பின்பற்றினவளுக்கு தேவையா இருக்கு. பாருங்க, அவன் ஓடி போறான். ஆண்டவர் கேட்கிறது, எங்க இருந்து வருகிற? அவன் என்ன சொல்றான்? பதில் என்ன சொல்லி இருக்கணும்? நான் இப்படி ஓடனேன். ஏன்னா அவன் கூட இருந்து பழகினவன். எலிசாவுக்கு தெரியாம எதையாவது நடக்குமா? நடக்காது. எலிசாவுக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா எலிசாவை பின்பற்றின கேயாசி நல்லா தெரியும், இவர் எலிசா கண்டுபிடிப்பாரு. ஆனாலும் நான் எங்கும் போகல, எங்கேயுமே போகல. 2 தாலந்து வெள்ளியை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு 2 மாற்று வஸ்திரங்களையும் கொண்டு வச்சுட்டு இவர் பக்கத்துல வந்து அழகான போய், பரிசுத்த போய், சுத்தமான போய் சூப்பரா சொல்லிட்டாரு. நினைச்சான் ஹalleluya ஒன்றும் தெரியாது. அவன் கொண்டு சொல்லான், அந்த மனுஷன் ரதத்திலிருந்து இறங்கின போதே என் மனம் உன்னோடு பேசவில்லையா? இது வாங்குகிறதற்கான காலம் அல்ல. உடனே ஒப்புக்கொண்டிருந்த அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் ஒப்புக்கொள்ளாததினாலே நாகமானை விட்டு போன குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் பிடிக்கும். அதான் முக்கியமானது. தேவ சமூகத்தில் செய்கிற மூடி மறைக்கிற இலைகளை தரிக்கிற சில சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன பாவங்கள் எங்கேயும் போகலை. ஊழியக்காரர் எதையும் கேட்டோன்னா, இல்லை பாஸ்டர் ஒன்றுமே தெரியவே தெரியாது, பேச்சே தெரியாது, இப்படி நம்ம விட்டுட்டோன்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியையும் தொடரும். சில சந்ததிகள் பாதிக்கப்படுகிறதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளை, இலைகளினால் தைக்க வேண்டிய காலம் அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய தோல் உடைகளை தரிக்க வேண்டிய காலம். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரி, பரிசுத்த வஸ்திரங்களை தரித்துக்கொள். அந்த வஸ்திரம் வேண்டாம், இளவஸ்திரம் வேண்டாம், மூடிக்கொள்கிற இளவஸ்திரம் நமக்கு வேண்டாம். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இளவஸ்திரம் வேண்டாம். நிர்வாணம் தெரியும், நீ நக்கிறது வேண்டாம், காய்ச்சி போகும். ஆண்டவரா உனக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தரட்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். ஹalleluya நம்ம தைக்கிற ஆடை அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். ஆமென், ஹalleluya. 2வது ஒரு துக்க வஸ்திரம். மத்திய 2 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வார்த்தை. 2 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹalleluya. அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவளை போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து. ஹalleluya. இங்க ஒரு ஸ்திரீ, யாரு? தெக்கோவா ஊர் ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு ஒரு அடையாளம் இருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ, அழகான ஸ்திரீ தான், நல்ல ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, தெக்கோவா ஒரு ஸ்திரீ. ஆனால் இவங்க எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு, யோவாப் சொல்றபடி, அந்த படைத்தலைவன் சொல்றபடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? அந்த வசனத்தை படிச்சு, இளவு கொண்டாடுகிறவனை போல. மரண செய்தியில நம்ம மரண வீட்டில் உடுக்கிறதற்குன்னே தனியாக ஒரு சேலை கட்டிட்டு போவோம் இல்லை? தனிமேல ஒரு இது இருக்கும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும். கல்யாண வீட்டு திருமண வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். சர்ச்சுக்கு போகிற மாதிரியெல்லாம் போக மாட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு உடை பாருங்க. இளவு கொண்டாடுகிற போல அன்னைக்கு யூத ஜனங்கள் உடுத்தி கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை நீ உடுத்தி கொண்டு எண்ணெய் எல்லாம் தேய்க்கக்கூடாது. எண்ணெயெல்லாம் சொல்லுங்க, எண்ணெய் தேய்க்கக்கூடாது. அடுத்த கண்டிஷன் என்னது? இறந்து போனவனுக்காக ஒரு நாள் துக்க, நெடுநாள் துக்க ஸ்திரீயை போல நீ உன்னை என்ன செய்யணும்? காண்பிக்கணும். ஹalleluya. காண்பித்துட்டு ராஜா விட்டு போகணும். இதுதான் கட்டளை. பாருங்க, இவன் நெடுநாள் மாறி, அதெல்லாம் நம்ம லேடிஸுக்கு தான் முடியும். அப்படி கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும்னா ஜென்ஸுக்கு எல்லாம் முடியாது, அப்படிதானே? ஐயோ, ஒரு நாள் வியாதி இருந்தாலே 100 நாள் வியாதி மாதிரி நடிக்கிற மாதிரி நம்ம நடிப்போம், பார்த்தீங்களா? ஹalleluya. தலைவலி இல்லாவிட்டாலும் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லும்போது தலைவலி தானா என்ன செய்யும்? வரும். ஹalleluya. புருஷன் வீட்டில் ஏதாவது சொந்தக்காரர்களுக்கு
திருமணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும்? தலைவலி வரும். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வராது. அந்த தலைவலி எங்கே தான் போச்சோ தெரியாது, வரவே வராது. நடிப்பின் சிகரங்கள் தான் நம்ம. ஹல்லேலூயா. அதே மாதிரி சர்ச்சுக்கு போனோன்னா என்ன வரும்? தலைவலி வரும். அது ஆட்டோமேட்டிக்கலாக வரும். பிடிக்காத ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக வரும். அதே இது நமக்கு சொந்தத்தில் ஏதாவது வேண்டப்பட்டவங்க வந்துன்னா தலைவலி வரவே வராது. அது கர்த்தர் இயற்கையாக நமக்கு தந்த அழகுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிலர் விதிவிலக்கு, சிலருக்கு அப்படி ஒரு தலைவலி வரும். சர்ச்சில் வேணால் அவ்வளவு தலைவலி. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனீங்க? சர்ச்சுக்கு போனால் அன்னைக்கு காலையில் என்ன பாஸ்டர் கஷ்டமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அன்னைக்கு நம்ம சித்தி வீட்டு கல்யாணம்னு வச்சுருங்க, 3 மணிக்கே எழும்பி ஐயோ தலைவலி எங்கே தான் போச்சு, அவ்வளோ வேலையை நேர்த்தியாக செய்துட்டு, புருஷன் பாரு உனக்கெல்லாம் வச்சுருக்கேன், பிள்ளைகள் பாரு உனக்கெல்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுட்டு தான் என்ன செய்கிறேன் போகிறேன். ஆனால் சர்ச்சில் என்ன செய்வோம்? எல்லாம் வச்சுட்டு வர்றது பழக்கம் இல்லை. சரி, அந்த பக்கம் விடுறோம். இப்படி அழகாக ஒரு கேரக்டர், நெடுநாள் துக்கப்படுற மாதிரி, நெடுநாள் வியாதிப்பட்ட மாதிரி, அதே மாதிரி மரண வீட்டுக்கு போகிற மாதிரி நெடுநாள் வஸ்திரம், அப்படி ஒரு வஸ்திரத்தை அணிந்து அழகாக போகிறாங்க தாவீது ராஜாவிடத்தில். சூப்பரான ஒரு காரியம் அவங்க செய்தாங்க. அவங்க முக்கியமான ஒரு பணியை தான் அந்த இடத்துல நிறைவேறி. ஏன்னா அப்சலோமுக்கும் தாவீதுக்கும், தாவீதுடைய குமாரன் தான் அப்சலோம், 2 பேருக்கும் மனத்தாங்கள். இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் உண்மையிலே இவங்க கேரக்டரை மாற்றி போனாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வசனத்தில் தாவீது ராஜா அறியாமல் இருந்தாரோ? இல்லை, தாவீது ராஜா அறிகிறார். பாருங்க 20வது வசனத்தை படிங்க. அதே அதிகாரம் 20வது வார்த்தை. நான் இந்த காரியத்தை அவமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாய் இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறது எல்லாம் அறிய என் ஆண்டவருடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் மாட்டிக்கிட்டு போனாலும் ஆண்டவருடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது. வெளியே காட்டிக்கிடலாம். துக்கம் நெடுநாள் துக்கம் மாறி, நெடுநாள் கண்ணீர் மாறி, நெடுநாள் ஹல்லேலூயா இள வஸ்திரம் எல்லாம் உடிச்சு எண்ணெயெல்லாம் பூசாம குளிக்காதது மாதிரி, எண்ணெய் பூசலைன்னா என்னது? குளிக்காதது மாதிரி, இளவு வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் நடிக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்டுபிடிப்பாரா? கண்டுபிடிக்க மாட்டாரா? கண்டுபிடிப்பா. தாவீது ராஜா சொல்றாரு, இவ்வளவெல்லாம் அது வேற ஓமானமா பேசுறா, நல்ல சூப்பரா பேசுறா. ஒரு ஓமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமானமா பேசுறதற்கு அழகா ஐடியா போட்டு நல்ல பிளான் பண்ணி நல்ல செட் பண்ணி அழகா ராஜாவுக்கு முன்பாக போகும்போது ராஜா சொல்றாரு, டே நீ எல்லாம் இப்படி நடிக்கிறதற்கு இன்னும் மனுஷன் காரணமா இருந்தாலாம், அவன் சொல்லி தானே இப்படியெல்லாம் பண்ணன அப்படின்னு சொன்னோடனே எனக்கா ஆனால் ஒத்துக்கொண்டா. அதுதான் முக்கியமானதுதான். புத்தியுள்ள சரி ஒத்துக்கொண்டு சொல்கிறான், இந்த காரியத்திற்கு உம்முடைய ஞானம் தேவதூதருடைய ஞானத்தை போல இருக்கிறது. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எப்படி தான் தேவ சொன்னாதான் உபவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது 5வது அதிகாரத்தில் சொல்லும்போது இப்படி சொல்கிறார்ல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உபவாசிக்கும் போது முகவாடலாய் இராதே. ஒரு நேரம் சாப்பிடல பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நாளாக உபவாசம் பண்ணுறேன் பாருங்க. அந்த முகவாடல் ஆண்டவருக்கு தேவை இல்லை. எண்ணெய் பூசி குளித்து நீ தேவாலயத்துக்கு நீ உபவாசம் பண்ணது மற்றவங்களுக்கு தெரியாத விதத்தில் முழங்கார் படியிட்டு அந்தரங்கமாய் செபித்தால் ஆண்டவர் உனக்கு பிரதிபலன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாரு. நிறைய நேரம் செபிக்கிறதுனால அல்ல, வீண் வார்த்தைகளை பேசுகிறதுனால அல்ல, ஜப ஆலயத்தில் ஜெபிக்கிறதுனால அல்ல, வீதிகளில் நின்று சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதுனால அல்ல. நம்முடைய ஜெபம் எப்போ கேட்கப்படும்? அந்தரங்கமாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமாய் பதில் தருவார். 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் என்பதற்கு இங்கிலீஷில் என்னது? நான் தான் இல்லை. நம்ம எப்போவுமே என்னது? பாவம் செய்கிறோம். நான் இல்லை, தேவ கிருபை தான்.
ஹல்லேலூயா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஓடுவதனாலும் அல்ல, போராடுவதனாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபை தான் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் தான். ஹல்லேலூயா. நம்ம உபவாசம் பண்ணணும், ஆனால் அந்தரங்கமாய் ஜெபிக்கணும். இவ துக்க வஸ்திரத்தை காண்பித்தா. தேவனுக்கு தெரியும் நீ துக்க வஸ்திரம் போடுறதுனால அல்ல, உபவாசம் என்ற சாயலை காட்டுகிறதுனால அல்ல, முகத்தை மாடலாய் வைக்கிறதுனால அல்ல, எண்ணெய் பூசி கொள்ளாததினால் அல்ல, குளிக்காததினால் அல்ல, இளவு கொண்டாடுகிற துக்கத்தில் மகனுக்காக பிள்ளைகள் இறந்து போன போது தாய் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறது போல தரித்துக் கொள்கிறதுனால அல்ல, நம்முடைய இருதயம் கிழிக்கப்படுகிறதுனாலே ஜெபம் கேட்கப்படும். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, இங்க ஒரு துக்க வஸ்திரம் தரிக்கிறதுனால் அல்ல. காட்டிக்கொள்வோம் இல்ல, நம்ம 20 நாள் வந்தோம், 40 நாள் வந்தோம். சிலர் நான் சொன்ன மாதிரி போன மாதம் அந்த செய்தி கொடுத்தேல, பங்கு எப்படி தான் ஆண்டவர் வைப்பார்? சரியான பங்கு. 3ஆம் மணி வந்தவனுக்கும், 6ஆம் மணி வந்தவனுக்கும், 12ஆம் மணி வந்தவனுக்கும், 11ஆம் மணி வந்தவனுக்கும் ஆண்டவர் கூலி கொடுக்கும்போது சரி பங்கை கொடுப்பார். அதனால நல்லா தூங்கிட்டு கடைசி மணி நேரமாக நீ உள்ள இருக்கணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கடைசி நேரம் போய் தூங்கிட்டு மற்றவங்க சொன்னாங்களே 10 கன்னிகைகள் காத்து 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 இருந்து ஐயோ எங்களுக்கு தாங்க தாங்கன்னு கேட்கும்போது என்ன இல்லை, என்ன போச்சப்பா, அப்படி அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரங்கள் சரியாக இருக்கும்போது அதன் கூலியை பார்த்து ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வலது கரத்தை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. என்னது? துக்க வஸ்திரத்தை தரித்து கொண்டு போகிற ஆண்டவர் அதை பார்த்தாரா பார்க்கலையா? பார்க்கிற. அப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிற பாடம், நம்முடைய வெளிப்பிரகாரமான ஆடை துக்க வஸ்திரத்தினால் இருப்பது அல்ல, உள்ளான மனுஷன் பரிபூர்ணப்பட்டு இருதயம் தேவ ஞானத்தை போல கர்த்தருடைய இருதயம் நம்முடைய இருதயம் ஒத்து கண்ணீர் விடும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் நான் பாருங்க, நம்ம சில நேரம் மணிக்கூர் கணக்காக வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், வாயினால் அலப்பிகிட்டே இருப்போம். ஆனால் சில நேரம் ஒரு செகண்டாக முழங்கார் படிடுவோம், அந்த முழங்கார் படியிட்ட நேரத்திலே கண்ணீர் வரும். எந்த ஜெபத்துக்கு முதல் பதில் வரும்? வெரி குட், அறிஞ்சிருக்கீங்க. உண்மையிலே பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் விட்டுட்டேன்னா வச்சுருங்க, அதுக்கு பதில் தான், பதில் தான், அது மறக்கவே முடியாது. கண்ணீர் அப்படின்னா இருதயம் உடைஞ்சு ஒரு கண்ணீர் வரும், நீலி கண்ணீர் கிடையாது, இருதயம் உடைஞ்சு ஒரு கண்ணீர் வந்துட்டுன்னா நம்ம ஜெப குறிப்புக்கு பதில் வந்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மீதி 3 மணி நேரம் அழுவாங்க, 4 மணி நேரம் அழுவாங்க, அந்த அழுதில்லை வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் வீணை அலப்பிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அப்படியெல்லாம் நான் அலப்பாதேன். முழங்கார் படிட்டு இருதயம் உடைக்கப்படும் போது கர்த்தருடைய பதில் சீக்கிரமாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அப்படியாக நம்ம செபிக்க பழகணும். ஆலயத்தில் வந்தாலும் ஆண்டவரோடு இப்படி ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இன்னும் பெருகட்டும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதியாகம புஸ்தகம் 3வது ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரம் 13வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 38:13. அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளை கண்டு அவன் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து. ஹல்லேலூயா. இங்க என்னது? வேசியின் வஸ்திரம். யார் எடுத்தா? தாமார். இந்த தாமார் யாரு? யூதாவுக்கு மருமகள். தாமார் என்றால் பனைமரம் என்று அர்த்தம். யூதாவுக்கு மருமகள். பார்த்தீங்கன்னா இவங்க அழகான ஒரு ஸ்திரீ தான், நல்ல ஸ்திரீ தான். இவங்க யூதாவுடைய வீட்டில் மூத்த மகனாகி ஏருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏறு கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவன், பொல்லாப்பு செய்கிறவன். அவன் என்ன செய்யறான்னா, இவளோடு சேரலை, சேர்ந்து என்ன செய்யணும், இவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாது. 2வது ஓனான் என்ன செய்யறான், திருமணம் பண்ணுறான். அவனை கர்த்தர் அழித்து போட்டான். 2வது மகன் ஓனான் திருமணம் பண்ண, அவனு சொல்கிறான் இவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாது. அவனையும் கர்த்தர் என்ன செய்கிறான், அழித்து போடார். 3வது பார்த்தீங்கன்னா சேலா குட்டி பையன். யூதா பயப்படுறாரு, எப்படிடா இவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறது,
2 பிள்ளைகள் என்ன செய்தாச்சு, மரித்து போயாச்சு. சரிடா, நீ போய் உட்காரு, அம்மா வீட்டில் போய் உட்காரு, இவன் பெரியவனாகட்டும், அதுவரை நீ காத்துரு, நான் என்ன செய்வேன், இவளை உனக்கு திருமணம் பண்ணி தருவேன். ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஆனால் காத்திருந்து நாட்கள் நிறைய ஆயிற்று. சேலாவும் பெரியவனாயனான். சேலா பெரியவனான பின்பும் இந்த தாமார் காத்திருக்குதலை விடலை. அதான் முக்கியமான ஒரு காரியம். தாமார் காத்திருக்கல விட்டாளா நம்ம என்ன செய்வோம், சரி அந்த வீட்டுக்கு போய் மூத்த பையனும் சரியில்லை, 2வது பையனும் சரியில்லை, இப்போ 3வது பையனும் இல்லை, எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது. யூதா நினைச்சிருப்பாரு, இவ எங்கேயாவது போய் என்ன செய்வான், திருமணம் நடக்கும், நம்ம தப்பிடுவோம், சேலாவுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி, ஏன்னா உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஆனால் தாமார் விடலை. எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டுமானாலும் சேலா பெரியவனாக மட்டும் நான் காத்திருப்பேன். கைம்பெண்மைக்குரிய ஒரு வஸ்திரம். ஏன்னா தாமார் இந்த இடத்துல உண்மையிலே சொல்லப்போனா கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தத்தோடு இணைந்திருந்தான். அன்னைக்கு தாமார் இந்த முடிவை எடுக்கலைன்னா யூதா கோத்திரத்திற்கு சிங்கமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதிக்க முடியாது. யூதா கோத்திரத்துடைய சாப்டர் அதோட முடியுது. புரியுதா உங்களுக்கு? யூதாவுக்கு பிறகு சந்ததி இல்லை. யூதாவுக்கு என்ன ஆண் வாரிசு மாறி மாறி வரும். யூதா அவங்க பிள்ளை சேஷபுத்திரன், அப்படி ஆண் வாரிசு தான் வரும். அந்த ஆண் வாரிசு வர முடியாது. ஏன்னா இறந்தாச்சு, ஓனான் இறந்தாச்சு, இனி சேலா, எப்படி ஒரு சூழ்நிலை மாறி போகுது. இவன் என்ன செய்யறான்னா, பார்த்து திம்னாத்துக்கு மயிர் கத்திரிக்கிறதற்காக யூதா வந்தார் என்று அறிந்தவுடனே தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை களைந்து ஒரு வேசியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாமனாரோடு உள்ள தகாத உறவு, ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே அவள் இருக்கிறாள். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், எப்படி ஆகலும் அவருடைய எண்ணம் எல்லாம் யூதா கோத்திரத்தில் நான் இடம் பிடிக்கணும், என் தலைமுறை வரணும். அந்த ஒரு எண்ணத்திற்காக தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை களைந்து வேசியின் வஸ்திரத்தை தரித்தான். ஹல்லேலூயா. இது நான் உண்மை என்று சொல்ல வரல. உலக பிரகாரமாக பார்க்கும்போது வேசியின் ஆடையாபரணம், வேசியான வஸ்திரம் தரிக்கிறது தவறு. ஆனால் இன்னொரு விதத்தில் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமானால் நம்ம சிலவற்றை இழந்தாகணும். எவ்வளோ அவமான பெயர், எவ்வளவு துக்கத்தின் பெயர். வேசின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? சொந்த மாமா சொல்றாரு, இவன் வேசி, இவன் வேசி, இவன் விபச்சாரம் செய்யதாச்சு, இவளை அக்கினியினால சுடணும். அவனுக்கு கோபம் வருது, இவனை அக்கினியினால என்ன செய்யணும், சுடணும். இப்படி எல்லாம் கோபப்படுறான். ஆனா பாருங்க, அவளுக்கு ஒண்ணு தெரியும், என் கைமண்மைக்குரிய வஸ்திரத்தை தரித்து, இந்த வஸ்திரத்தை தரித்தாகலோ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படிதான் யூதா கோத்திரத்தில் ஒரு பிள்ளை உருவாகிறது. தாமாவுடைய பேர் என்ன செய்து, வம்ச வரலாற்றில் என்ன செய்து இடம்பெறுகிறது. கர்த்தர் அவளை கொண்டு வந்தார். என்ன சொல்ல மாறேனா, தேவ பிள்ளைகளை சில நேரங்கள ஹல்லேலூயா நமக்குரிய ஸ்டேட்டஸான வஸ்திரங்கள் உண்டு. நமக்குன்னு இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு வஸ்திரம் விடும். அந்த வஸ்திரங்களை எல்லாம் சில நேரங்களை கலட்டி கர்த்தருடைய வஸ்திரத்துக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு ஏற்ற நிலைமையில நம்மை அர்ப்பணித்தால் அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த அதை அங்கீகரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்கள் வரும், சில ஆடைகள், சில மாதங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியது வரும் இல்லையா? சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும், வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அவமானத்தை சின்னத்தை, ஒருவேளை அவமான சின்னத்தை பெற வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் தான் ஆலயத்துக்கு வாரீங்க, 40 நாள் வாசிங் பிரேயர் நடக்குது, சூப்பராக எல்லா நாளும் வாரீங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, அங்கே எதுக்கு போகிறான்னு தெரியலை, எதுக்கோ போகிறா, அப்படிதானே? எத்தனையோ கேள்வி கணைகள் நம்ம காதுக்கு கேட்கும். எதுக்கு தான் அங்கே சீக்கிரமாக போகிறீங்க? வீட்டுக்குள்ளே இருந்தே சில சூழ்நிலைகள், அவமான வார்த்தைகள் வரும். அதில் நமக்கு ஒன்று தெரியும், என் சந்ததி சந்ததி சந்ததியாய் அது பெயர் அறியப்படுகிற சந்ததியாய் மாற. ஆமென். ஹல்லேலூயா. அவன் வேஷம் தரித்தால், ஆனால் கர்த்தர் அவருடைய கோத்திரத்தை அழியாமல் பாதுகா ஒரு தரிசனம் உள்ள சந்ததியாய் மாறணும். நீங்க எதுக்காக ஆலயத்து வந்திருக்கிறீங்க? உங்களுக்காக அல்ல தேவ ஜனங்களே, உங்க பிள்ளைகளுக்காக. ஆனால் பிள்ளையுடைய நன்மையை நம்ம எத்தனை ஆண்டுகள் காணுவோம்? கொஞ்ச நாட்கள் தான் காண முடியும்.
அதுக்கு முன்னால நமக்கு வயசாகும், நாம செத்துருவோம். ஆனால் ஒண்ணு தெரியும், என் பிள்ளைகள் உன்னத இடங்களில் கிறிஸ்துவின் சந்ததி என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைமுறை தலைமுறையாக என் பிள்ளைகள் கிறிஸ்துவின் சந்ததியின் அறியப்படணும். நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவர்கள் பிடிக்கணும். அந்த தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே பரவணும். ஹல்லேலூயா. தாமார் அன்னைக்கு சும்மா இருந்தானா அவமானம் வருமே, நிந்தை வருமே, இத்தனை நாள் காத்திருந்து கிடைக்கலையே என்று சிறு தூரமாய் போனால் இந்த கோத்திர பிதாக்களுடைய வரிசை முற்றுப்புள்ளி பெற்றிருக்கும். அது முற்றுப்புள்ளி பெறாமல் பாதுகாத்த பெருமை இந்த தாமாரை சேரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிகள் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நடக்கும்போது அவமானம் வரும், நீங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவமானம் வரும், பரிகாசம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுவாங்க, என்னைக்கு என்னதான் கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சூழ்நிலையில் ஒரு சில வேளை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறோம், கன்னியாகுமரி பார்க்க போகணுன்னா தாராளமாக வருவாங்க. சர்ச்சுக்கு போனால் ஒரு நாள் போனால் மறுநாள் போகணுமான்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே போகிறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர வழியில் மாத்திரம்தான் பல கேள்வி கணைகள் வரும். நான் சொன்ன மாதிரி ஹல்லேலூயா, சில சபைகளில் ஸ்திரீகள் படுகிற பாடு, பாஸ்டரோடு இணைத்து பேசுகிற அனுபவங்கள், ஹல்லேலூயா, விசுவாசம் முக்கியமான நபர்களோடு இணைத்து பேசுகிற அனுபவங்கள் நீங்கள் ஒருவேளை பெற்றிருக்கலாம். அவமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக சில ஊர்களிலிருந்து கூட வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, பயப்படாதீங்க, நடுங்காதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற உன் அவமானங்களை எண்ணி பார்க்கிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அவமானப்படுத்துகிறாங்களா? வேதனைப்படாதீங்க. ஹல்லேலூயா. வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் திரும்ப சொல்ல, நீ அவமானப்படுற, இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சபைக்கு வந்தா கூட சபை ஊழியரோடு தொடர்படுத்துகிற நிலைமைகள், சபைக்கு வந்தா கூட சபையிலே வருகிற ஆராதிக்கிற ஜனத்தோடு தொடர்படுத்துகிற இடங்கள், வீண் பழிகளை சுமத்துகிற அனுபவங்கள். ஐயோ, இப்படியெல்லாம் நான் ஒருக்க போகணுமா? நம்ம சொல்லும், அவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது என் 7 தோலும் வேகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிற சிலர் இருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிகிறார். ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் கடினமாக ஆராதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நாள் உண்டு, உங்கள் தலைமுறைகளை நினைவு கூறுகிற நாள் உண்டு. வலது கரத்தை அசைத்து, ஆண்டவரே, என் தலைமுறைகளுக்காக நான் சிலவற்றை சகிப்பேன். ஆண்டவர், தலைமுறைகளுக்காக சிலவற்றை சகிப்பேன். 4வது பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய புஸ்தகம் 5 அதிகாரம் 1வது வசனம். 5:1. எஸ்தர் 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜ ஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினாள். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ராஜவஸ்திரம் தரித்த எஸ்தர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜவஸ்திரம். அவ ராஜவஸ்திரம் தரிக்கிறதற்கு முன்பாக அந்த வசனத்தை பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே, இந்த 3ஆம் நாள் ஒரு 8 வஸ்திரம் அவன் உடுத்திருப்பா இல்லையா? 3 நாள் என்னது? உபவாசம் முடித்த பின்பு இப்ப ராஜா கொடுத்த ராஜ வஸ்திரத்தோடு ராஜா உட்கார்ந்திருக்கிற கொலு மண்டபத்திற்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அருமையான பெண்களே, உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ராஜரீக வஸ்திரங்கள் நீங்க உடுத்திக்கொள்ளலாம். ராஜரீக வஸ்திரங்கள் உண்டு, நீதியின் சால்வை உண்டு, ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சில வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற எனக்கு ஆண்டவர் கொடுத்துற மகிமையான வஸ்திரம்? ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம்.
ஆண்டவர் உங்களுக்கு அறியாத ஒரு ஸ்திரீ அந்த ஜன கூட்டத்தின் நடுவிலும் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அற்புதத்தை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அதான் முக்கியம். ஹல்லேலூயா. வேதனை அவருடைய சரீரத்தில் இருந்தது, பிரச்சனை அவருடைய சரீரத்தில் இருந்தது. கர்த்தர் சொல்கிறான், ஆண்டுடைய வஸ்திரத்தின் மேன்மையை அறிகிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பிடித்துக்கொள்ள ஆவலுடன் வந்து தொட்டால் உங்க சரீரத்தில் இருக்கிற சகல நோய்களும் குணமாகி கொண்டே இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் எத்தனை பேர் அற்புத சுகத்தை பெறுகிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னது? அவங்களுடைய விசுவாசம். நான் இந்த உபவாசத்துக்கு போவேன், நான் இவரை பார்ப்பேன், நான் அவரை தொடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வான் என்று ஜனக்கூட்டம் நிறைய இருந்தாலும் எனக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று வாஞ்சையோடு வரும்போது அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, என் சரீரத்துக்குள்ள அறைகளுக்குள்ளே அந்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 45 பாருங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வார்த்தை. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்திருக்கிற ரிஸ்பாள் என்ற ஒரு ஸ்திரீ ஒரு ரெட்டு புடவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளை, இன்னும் பெண்ணே நீ விலையேற பெற்றவள் இந்த புத்தகத்தில் 70 வித பெண்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்களும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த உங்கள் அட்ரஸை கொடுங்க, நாங்கள் என்ன செய்வோம், இதை அனுப்பி தருவோம். இந்த புத்தகத்தில் அந்த பெண் இடம்பெற்றிருக்கிறா. 70 பெண்களுடைய பேரும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று செய்தியும் அடங்கி இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் வாங்கி பயன்படலாம். பாருங்க, இந்த ரிஸ்பால் நமக்கு தெரியும், அவங்க 7 நிர்வாண பிணத்தோடு என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த ரிஸ்பாலில் குறித்து செய்தி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், அந்த இடத்துல ரெட்டு புடவை எப்போல்லாம் தரிப்பாங்கன்னா துக்க நாட்களில் சாக்கு வஸ்திரம் மங்கின கலரில் இருக்குது. நம்ம தெரியும் சாக்கு துணி, நம்ம வீடுகளில் பழைய காலத்து சாக்கு அதே கலர் தான். அந்த வஸ்திரத்தை தரிப்பாங்க, துக்க நாட்களில் தரிப்பாங்க. இந்த சிறைக்கு செல்றவங்க தரிப்பாங்க, தீர்க்கதரிசிகள் தரிப்பாங்க. உபவாச நாட்களில் சாக்கு போட்டு தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது உபவாச நாட்களில் தரிப்பாங்க. இந்த ஸ்ரீயும் இந்த அதிகாரத்தில் அவர் ரிஸ்பால் ரெட்டு புடவை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான், கொல்லப்பட்ட பிள்ளைகள், அதாவது தூக்கிலிடப்பட்ட பிள்ளைகளை கிடத்தி நீதிக்காக தாவீது ராஜாவோடு போராடுகிறார். அவளுக்கு வெற்றி கிடைத்ததை நம்ம அந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ தரித்தது ரெட்டு புடவை. தேவ பிள்ளைகளை, துக்க நாட்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய நாட்கள் வரும்போது சில இடங்களில் சாக்கு வஸ்திரம் தரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆடம்பரமான வஸ்திரம் அல்ல, நல்ல ஒரு ராஜரீக வஸ்திரம் அல்ல, நான் சொன்ன மாதிரி இலை வஸ்திரமும் அல்ல, ஹல்லேலூயா, ஏதோ ஒன்று இளவு கொண்டாடுகிற வஸ்திரமும் அல்ல. நம்ம ஒரு துக்க வஸ்திரத்தை தரித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாலும் அற்புதம் நடக்கும். சங்கீதம் 45 13 14. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண அழகுள்ளவள், அவள் தரிக்கக்கூடிய உடை என்னது? சித்திர தையலாடை. ஹல்லேலூயா. சித்திர தையலாடை, அதுக்கு மேன்மை என்னது? எம்ப்ராய்டரி ஒர்க்கு. அதில் என்ன வரும்? குத்தப்படும்போது பூக்கள் வரும், குத்தப்படும்போது அழகான லெட்டர்ஸ் வரும். குத்த குத்த அழகு சேரக்கூட தான் சித்திர தையாலாடையின் மேன்மையும் எம்ப்ராய்டரி ஒர்க். கடைசியாக தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் குத்துகளும் பாடுகளும் உண்டு. முட்களுக்குள்ளே இருக்கிற ரோஜா பூக்கள் தான் நீங்கள். எனக்கு பிரியமானவள் முட்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம். குத்துகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. அப்பதான் கர்த்தர் உங்களை ராஜகுமாரத்தியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? சர்தை சபைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்சம் எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பல்வேறு வஸ்திரம் நம்ம படிச்சிருக்கோம். இலை வஸ்திரம் மூடி வைக்க வேண்டியது, பாவத்தை மூடும்படியாக தெரிந்து கொண்டது. துக்க வஸ்திரம் வெளிப்பிரகாரமான வேஷத்தை அது காண்பித்தது. வேசியின் வஸ்திரம்
அந்த தாமார் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள், பரிகாசங்கள், தூஷணங்கள் வாழ்க்கையிலே வந்தது. வேசியின் வஸ்திரம், ராஜ வஸ்திரம் தரித்து எஸ்தர் போனபோது முற்றத்திலே இருந்த அற்புதம் நடந்தது. ரெட்டு வஸ்திரம் தரித்து ரிஸ்பாள் செய்தபோது, அந்த ரிஸ்பாள் தன்னுடைய பிள்ளைக்காக போராடின போது தாவீது ராஜாவுடைய கண்களை தயவெடுத்த அற்புதம் நடந்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரும்பாடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அற்புதம் நடந்தது. சித்திர தையலாடை தரிக்கிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீதான் ராஜகுமாரத்தி, நீதான் உள்ளான பூரண அழகுள்ளவள், நீ பூரண அழகுள்ளவள், நீ ராஜகுமாரத்தி, நீ பூரண அழகுள்ளவள், உன்னுடைய உடை பொன் சரிகை போல இருக்கும். வெளிப்படுத்தல் 3:4-5 சொல்லப்படுகிறது, ஜெயங்கொள்ளுகிற சபைக்கு, ஜெயங்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வஸ்திரங்களை ஆண்டவரே, ஏதாவது ஆமென் கரைப்பட்ட வஸ்திரமாக ஆண்டவரே ஏதோ ஒன்று நம்ம வாழ்ந்தோன்னா அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டிய நேரம் இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல வேதனையோடு வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டுடைய வஸ்திரத்தை தொடுங்க. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி ராஜ வஸ்திரம் தரித்து முன்னால போன போது முற்றத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தாமார் அவமான சின்னத்தின் ஆடையை அணிந்தார். அவமானப்படுகிற ஒரு ஆடை, கை பெண்ணமைக்குரிய வஸ்திரத்தை அவள் களைந்து அவமானத்தின் வஸ்திரத்தை தரித்தாள். காரணம் என்ன? தனக்கு ஒரு சந்ததி வேணும், தனக்கு ஒரு எதிர்காலம் வேணும், தனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், தனக்கு ஒரு குமாரன் வேணும், தனக்கு ஒரு பிள்ளை வேணும். அதுதான் அவளுடைய ஏக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை அதிகமாய் வெளிப்படும், கிருபை வெளிப்படட்டும். எந்த வஸ்திரம் ஆண்டவரே, 2 கரைகளை பலவிதமான வஸ்திரங்களை தரித்தவர்களை பார்த்தோம். பிரச்சனை வரும்போது 2 வஸ்திரம் உடுத்திக்கொள். ராஜா முன்பாக போக ராஜ வஸ்திரத்தை உடுத்திக்கொள். உன் சந்ததிக்காக இது அவமானத்தின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். சமரசத்திற்காக துக்க வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஒரு நாளும் நீ உனக்காக இலை வஸ்திரங்களை தைக்க வேண்டாம். மூடிக்கொள்ள இலை வஸ்திரம் உதவாது. வெண் வஸ்திரத்தை எனக்கு தாரும் என்று 2 கரங்களை உயர்த்தி தேவ பிள்ளைகளே, ஓ ராபா ஷிகர பாபா. நம்ம வீடுகள் இருந்தால் நமக்கு பலவீனம் மாதிரி தெரியாது. நம்ம வீடுகள் இருந்தால் நம்ம எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது நமக்கு அந்த அளவு ஆக்டிவாக இருக்க முடியலை. ஆவியானவர ஊரபா ஷதலதரிதலதரா. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த சித்திர தையலாடை உடுத்திக் கொள்ளுகிறவர் ராஜகுமாரத்தி, சித்திர தையாலாடை உடுத்திக் கொள்கிறவர் ராஜகுமாரத்தி. ஆமென், ஹல்லேலூயா. வெண்வஸ்திரம் உடுக்கப்படட்டும். ஜெயங்கொள்ளுகிற சபை உடுத்திக் கொள்ளக்கூடியது ஜெய கம்பீரமான ராஜ வஸ்திரோ, ராஜரீக வஸ்திரோ. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்கட்டாண்டவர. வியாதியஸ்தர்கள் கத்தரை தொடுங்க. அவருடைய வஸ்திரத்துக்கு வல்லமை உண்டு. அருமையான ஸ்திரீகளை, பெண்களை கத்துடைய வல்ல வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு தொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒரு தீட்டுவாதுவோ என்னீச தீ
தீற்றுவதிவோ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் கரங்களை அசைக்கும் போது தானே நான் சொல்றேன், இந்த கரங்களை அசைக்கும் போது தானே தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் உள்ளுக்குள்ளே போகட்டும். இந்த இலை வஸ்திரம் எனக்கு வேண்டாம். நமக்கு நாமே பாவத்தை மூடிக்கொள்ளாதே, பாவத்தை மறைக்காதே, பாவத்தை ஒழிக்காதே, பாவத்தை புதைத்து வைக்காதே, பாவத்தை புதைத்து வைக்காதே, பாவத்தை ஒழிக்காதே, பாவத்தை மறைக்காதே. ஹalleluya. பாவத்தை அறிக்கையிடு. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் எனக்கு இன்னைக்கு தோலுடைய தாரு ஆண்டவரே, தோலுடைய தாரு ஆண்டவரே. ஹalleluya. வேஷமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு ஹalleluya ஹalleluya ஆண்டவரே என்னை அறிய மாட்டாரோ என்று வெளிவேஷமான வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிற நாட்கள் உண்டு. சர்தை சபைக்கு கொடுத்தீர். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தர் எங்களை வெண் வஸ்திரத்தோடு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை, எங்கள் வஸ்திரங்களை அநேக பெண்கள் எடுத்துக்கொண்டதினால அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. எஸ்தருக்கு ராஜ வஸ்திரம் தரித்ததினால அற்புதம் நடந்ததப்பா. ரிஸ்பால் ரெட்டு உடுப்பை போர்த்ததினாலே அற்புதம் நடந்தது. ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். எங்கள் எல்லாரையும் சமாதானத்தோடு அனுப்பும். எங்கள் வஸ்திரம் அசுசிப்படாமல் காத்துக்கொள்ள, தூசியை விட்டு எழுந்திருக்க ஆண்டவரே பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொள்ள கிருபை தாரும். தாழ்த்தி தேவர்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.